கோவில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அன்னனல் அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணைமலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மை நல் சிவசக்தி எம்மை அமரர்த்தம் நிலையினில் ஆக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மீட்டிங்ல கலந்து கொள்ளக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவியர் அனைவரும் உங்க இத மியூட்ல போட்டுருங்க. இல்லாட்டா அதுல பின்னாடி யாரும் ஏதோ சொன்னாலும் இங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். மியூட்ல போட்டிருக்கோம். இப்ப நான் முதல்ல நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கலாம். இது மொத்தம் 3/4 மணி நேரம் இந்த மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப 5 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. இதுல நான் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தபடி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, பாரதியாருடைய பாடல்கள்ல சிலவற்றை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதுல உங்களுக்கு விளக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுல குழு பாடலாக, அதாவது நம்முடைய இந்த சாரதையின் செல்வியர் ஆகிய நாம் அனைவரும் பாடுவதற்குரிய ஒரு பாடலா, குழு பாடல்னு சொல்லி நம்ம மீட்டிங் துவக்கும் முன்னாடி, கூட்டத்தை துவக்கும் முன்னாடி இந்த பாடலை நம்ம பாடிட்டு அதுக்கப்புறம் இத பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இது நான் அவங்கள்ட்ட ஏற்பாடு பண்றவங்கள்ட்ட சொல்லி இந்த பாடல் எல்லாருக்கும் கிடைப்பதற்கு ஏற்பாடு பண்றேன். இன்றைக்கு நானே அந்த பாடலுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு வாசிச்சு சுருக்கமா விளக்க முற்படுகிறேன். இந்த பாடலை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, அதாவது இந்த நிகழ்ச்சி தொடர் முழுவதிலும் பாரதியார் பாடல்களை வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல பக்தி, தத்துவம், தன்னம்பிக்கை, என்ன இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆளுமை வளர்ச்சி, இவை அனைத்தையும் தரக்கூடிய உயர்ந்த கருத்துக்கள் அதுல இருக்கு. தத்துவங்கிறதுக்காக பயமுறுத்தாம எளிமையாகவும் உள்ளத்தை தொடுவதாகவும் இருக்கு. ரொம்ப சமீபத்திய காலத்துல, சென்ற நூற்றாண்டினுடைய துவக்கத்துல வாழ்ந்த ஒரு பெரியார் பாரதியார். அவரை பற்றி நம்முடைய ஸ்தாபகர் சுவாமிஜிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் ஒரு ரிஷி, இந்த காலத்துல தோன்றின ஒரு ரிஷி என்று சொல்லுவார். அப்படி ஒரு ரிஷியின் தகுதியோடு ஒரு மாமனிதராக இருந்த அவருடைய சிந்தனைகளை நாம ஏற்றுக்கொள்வது நம்முடைய சிந்தனையை வளப்படுத்தும். அதனால அந்த பாடல்கள்ல சக்திக்கு அவர் பிரார்த்தனை பண்ணக்கூடியதா அமைந்த ஒரு பாடலில் உள்ள 2 பாராக்கள், வேள்வி பாட்டுன்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய 8 பாடல்கள்ல கடைசி 2 மட்டும் எடுத்துக்கிறோம், நம்முடைய இந்த குழு நிகழ்ச்சிகளுடைய குழு பாடலாக வைத்துக் கொள்வதற்கு. இன்றைக்கு நான் மட்டும் பாடிடுறேன், அப்புறம் உங்களுக்கு அந்த பகுதியை அனுப்பி அந்த டியூனை நீங்க பிடிச்சுக்கலாம். நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. தாயே, உன்னுடைய திருவுருளை நாங்கள் பிரார்த்தித்து கேட்கிறோம். எதற்கு? எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே. வாழ்க்கையில நமக்கு அடிப்படையாக இருக்கிறது நீதி, தர்மம். ஏன் அப்படின்னு, இப்ப நம்ம ஒரு நாற்காலியில உட்கார்ந்துருக்கோம், அவரவர் ஏதோ ஒரு ஆசனத்துல அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆசனத்தை நம்மையும் சேர்த்து இந்த கட்டிடம் தாங்குகிறது, இந்த கட்டிடத்தை இந்த நிலப்பரப்பு தாங்குகிறது. இப்படியே எடுத்துக்கொண்டு போனா இந்த பூமி நம்ம எல்லோரையும் தாங்குகிறது. இந்த பூமியை
வானத்துல அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருப்பது போல இருக்கிற இந்த பூமியை எது தாங்குகிறது? அதுதான் தர்மம். இறைவனுடைய அந்த ஆற்றலுக்கு பேர் தான் தர்மம். அது அவரவர் வாழ்க்கையில் அவரவர் சூழலுக்கு ஏற்ப நாம் அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது அவரவருக்குரிய தர்மமாக அது மிளிர்கிறது. அதனால எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே என்னவா உன் அருள் வேண்டுகின்றோம். சரி, வேற எதெல்லாம் நாங்க நல்லா இருக்கணும், காப்பாற்றப்படணும்னு ஆசைப்படுறோம்? பொன்னவீர் கோவில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும். இந்த தேசம் எப்படிப்பட்டது? கோயில்கள் நிரம்பியது. அதுல குறிப்பா உலகத்திலேயே தலை சிறந்தது பார்க்கலாம் திலகம் பாரத நாடு. அந்த பாரத நாட்டில் தலை சிறந்தது நம்முடைய தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு பாரத தேசத்தினுடைய ஆன்மீக தலைநகரம். அதற்கு அந்த ஆன்மீக தலைநகரம்ங்கிற அந்த தகுதியை கொடுத்திருப்பது எதுன்னா நம்முடைய முன்னோர்கள் பார்த்து பார்த்து கட்டி வைத்துள்ள இந்த ஆலயங்கள். பாரதத்திலேயே மிக அதிகமான ஆலயங்கள் உள்ள பிரதேசம் நம்முடைய தமிழ்நாடுதான். பொன்னவீர் கோவில்களும் எங்கள் பொற்புடை மாதரும். பொற்பு அப்படின்னா சிறப்பு, மேன்மை, மேன்மை உடைய நற்பண்புடைய எங்கள் பெண்களும், மதலையரும் எங்கள் குழந்தைகளும், அன்னநல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் நல்வாழ்க்கை வாழ்வதற்கு முதல்ல உடம்புல உயிர் தங்கி அவங்க நல்லா இருக்கணுமே. அந்த வளமான வாழ்க்கைக்கு வேண்டிய உணவை கொடுக்கக்கூடிய வயல்கள், அணி வயல்கள். அப்புறம் ஆடுகள் மாடுகள், மனிதனை அண்டி பிழைக்கக்கூடிய பிராணிகள், குதிரைகள். இவன் வாகனமாக ஓட்டி செல்வதற்கு குதிரை. இந்த காலத்துல வீடுகள்ல குதிரை வச்சுக்கல யாரும், கார் வச்சிருக்கோம் சர்வசாதாரணமா. எல்லாரும் என்ன லோவர் மிடில் கிளாஸ்ல கூட இன்னைக்கு ஒரு கார் வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க, 4 வீலர்ஸ். சோ அப்புறம் இன்னவை காத்திடவே. அப்போ இது எல்லாத்தையும் மனிதர்கள், சிற்றுயிர்கள், ஜடப்பொருட்கள் கார் போன்றவை எல்லாமே நம்ம வாழ்க்கையில பயன்படக்கூடிய எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்கு தாயே உன் அருளை வேண்டுகிறோம். இன்னவை காத்திடவே அன்னை இணைமலர் திருவடி துணை புகுந்தோம். துணை வேண்டும் என்று உன்னை வேண்டுகின்றோம். அப்புறம் இதெல்லாம் எப்படி நமக்கு வந்ததுன்னா நம்முடைய மனதின் ஆசைகள் தான் இதை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. எம்முயிர் ஆசைகளும். நம்முடைய ஆசைகள் எங்கு தங்கியிருக்கான்? நம்முடைய பிராணன்ல போய் ஆழமா தங்கியிருக்கான். இந்த மனசுக்கும் ஆழமா அடிப்படையில இந்த ஆத்மால ஜீவன்ல உயிர்ல போய் நம்முடைய ஆசைகள் கலந்திருக்கு. எம்முயிர் ஆசைகளும் எங்கள் இசைகளும். இசை அப்படின்னா புகழ். செயல்களும். அந்த புகழை ஏற்படுத்தி கொடுப்பவை நம்முடைய செயல்கள். நம்ம தவறான காரியம் பண்ணிட்டோம்னா பேட் ரெப்யூட்டேஷன் வந்துடும். இசைகளும் செயல்களும் துணிவுகளும். துணிவுகளும்னா நாம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் மனசுல ஒரு தீர்மானம் பண்றோம், இதை செய்வேன் அப்படின்னு. அந்த முடிவுக்கு ஏற்பதான் செயல்கள் அமையும். அந்த செயல்களின் தன்மைக்கு ஏற்பத்தான் நமக்கு புகழோ இகழோ அமையும். அதனால எங்களுடைய இசைகளும் செயல்களும் துணிவுகளும் எப்படி இருக்கணும்? செம்மை உற்றிட அருள்வாய். அவை நேர்மையானவையாக இருக்க அருள் புரிவாயாக. நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். உன்னுடைய அந்த அருளை வேண்டுவதற்காக தாயே உன் திருவடிகளை நாங்கள் பற்றி நிற்கின்றோம். மும்மையின் உடைமைகளும். இம்மை மறுமை, இந்த உலகம், பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், எங்கெங்க உண்டோ அதெல்லாம் மும்மையின் உடைமைகளும் திரு முன்னறி கஞ்சலி செய்து நிற்போம். எங்களுடைய உடைமைகள் இந்த ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, இந்த நாடு, இந்த நாட்டினுடைய கோயில்கள், எங்களுடைய பெண்கள், எங்கள் குழந்தைகள், எங்கள் நிலங்கள், இப்படி எல்லாம் சொன்னார் இல்லையா. இவை அனைத்தையும் என்ன செய்யறோம்?
திரு முன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். தாயே, உன் திருவடிகளில் இவற்றை அர்ப்பணம் செய்து வணங்கி நிற்கின்றோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு கொடுத்தவன் இறைவன். தத்துவ ரீதியா இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, லோகம், வித்தம், உபாதி. அதாவது இடம், பொருள், ஏவல். ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு இடத்துல தங்கி வாழணும், அது இடம். அவன் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு பொருள் அவசியமா இருக்கு. அவனுடைய காரியங்கள்ல உதவுவதற்கு பணியாட்கள், அப்புறம் பணியாட்கள் மட்டும் இல்ல, உறவினர்கள் எல்லாருமே வேணும். அந்த மனிதர்கள், சக மனிதர்கள், அது உபாதின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இடம், பொருள், ஏவல் என்றபடி வாழ்க்கைக்கு தேவையான இவை அனைத்தையும் என்ன செய்யணும்? இறைவன் கொடுத்ததால், இறைவா இவை உன்னுடையவை, உன்னுடைய பிரசாதமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி அவர்கிட்டயே ஒப்படைப்பதாக மானசீகமா நினைக்கணும். திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். யாரிடம்? அம்மை நல் சிவசக்தி. சிவசக்தியாகிய அம்மையே, நம்ம அன்னை பராசக்தி. அந்த பராசக்தியினுடைய மானுட ரூபமாக நாம் அறிய வணங்கி போற்றி துதித்து தெரிந்தது அன்னை சாரதை. அம்மை நல் சிவசக்தி என்னை அமரர்த்தம் நிலையினில் ஆக்கிடுவாய். எங்களுடைய முடிவான பிரார்த்தனை என்ன? எங்களை தேவர்களை போன்று ஒளி மிக்கவர்களாக, தூய்மையும் வலிமையும் அறம் ஆற்றலும் கொண்டவர்களாக ஆக்குவாயம்மா என்று பிரார்த்திக்கின்றார். அதனால பாரதியாருடைய கவிதைகள் அனைத்திலும் சாரமாக இருப்பது அமரநிலை எய்துவது. ரெண்டு விதமா சொல்லலாம். அமர நிலைன்னா தேவர்களை போல் ஆக்கு. அதை விட இன்னும் பெருசு என்னன்னா மரணமிலா பெருநிலை, அமர நிலை. அதற்கு என்னை நீ அந்த நிலைக்கு என்னை இட்டு செல், அத்தகைய பக்குவத்தை எனக்கு கொடு என்று கேட்கின்றார். அப்படி நாம் தேவர்களை போன்றும் தெய்வீகமாகவும் மரணத்தை வென்றவர்களாகவும் இறைவனுடைய பெருமையை உணர்ந்தவர்களாகவும் திகழ்வதற்கு அன்னை பராசக்தி உங்கள் அனைவருக்கும் அருள் புரியட்டும் என்று இந்த நன்னாளிலே நான் பிரார்த்தித்துக் கொண்டு, நம்முடைய சாரதையும் செல்வியராகி உங்கள் அனைவருடைய இந்த சிறப்பு குழு கூட்டத்திலே சஞ்சலா நிச்சலா என்கிற கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கின்றேன். சஞ்சலம் என்பது என்ன? மனசனுடைய ஒரு அமைதியின்மை, அலைப்பாயும் தன்மை இருக்கு. அது தீர்ந்து நிலையாகி அமைதி பெறணும்னு நாம விரும்புவோம், அது நிச்சலம். அப்ப கேள்வி இருக்கு, பதில் கிடைக்கலன்னா அது அலைப்பாயும் தன்மையா இருக்கு. அதுக்கு பதில் கிடைத்து விட்டவுடன் ஒரு நிச்சலம், அமைதி வந்து விடுகிறது. அதனால சஞ்சலா என்பது கேள்வியை குறிக்கிறது, சந்தேகத்தை குறிக்கிறது. நிச்சலா என்பது பதில் தெரிந்து விட்டதால் மனதில் வரக்கூடிய அமைதியை குறிக்கின்றது. இப்போ நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். யாரு கேட்கணுமோ அது ஒருத்தர் லீடரா இருந்து நீங்க சொல்லலாம். அவங்க கை தூக்குறதுக்கெல்லாம் எது இதுல ப்ரொவிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லது அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கலாம். பட் அதை ஒருத்தர் கோஆர்டினேட் பண்றவங்கள்ட்ட சொல்லிட்டு அன்மியூட் பண்ணினாதான் சரியா இருக்கும். 2-3 பேர் ஏக காலத்துல பண்ணினாலும் கஷ்டம். அந்த கோஆர்டினேட்டர் யாருங்கிறது உங்களுக்குள்ள முடிவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முத்துமாரீஸ்வரியா, ஜெயசுந்தரியா, அதை நீங்க பண்ணிட்டு கேள்வியை கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா அவங்க கையை ரைஸ் பண்ற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். அப்படித்தான் வச்சுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமே கேள்வி பதிலுக்காக அமைஞ்சதுதான். நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு கேள்விகள் ஏற்கனவே பலமுறை வாழ்க்கையில சூழல்கள்ல ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கிட்டு தயாரா வந்தா டக்குன்னு ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம ரொம்ப we are constricted for time. இந்த கேள்வி நீங்க தயாரா கேள்வி ஏற்கனவே சிந்திச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்ப கேக்குதா? கேக்குதம்பா. கேக்குது. சரி, என்னுடைய கேள்வியே கேக்குறேன்பா. எனக்கு கோபம் அதிகமா வருது குடும்பத்துல, பிள்ளைங்களை சமாளிக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்குரிய வழிய சொல்லுங்கம்பா. அது ரொம்ப உபயோகம். எனக்கு கேள்வி கேட்கறது ஜெயசுந்தரியா, இதுல தெரியல. இந்த கேள்வி நான் ஒரு தடவை திருப்பி சொல்றேன்.
அம்பா குடும்பத்துல பல சூழல்கள்ல எனக்கு கோபம் ரொம்ப வருகிறது. குறிப்பா குழந்தைகளை ஒரு வழிப்படுத்த வேண்டிய சமயங்கள்ல கோபம் வருது. கோபம் வராம இருக்க என்ன செய்ய அப்படின்னு கேக்குறீங்க. இந்த கேள்வி எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி. இதை கேட்ட உடனே பல பேர் ஆமா ஆமா எனக்கு கூட அப்படித்தான் தோணுது அப்படின்னு மற்றவங்களும் நினைச்சிருப்பீங்க. கோபப்படவே கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது. கோபம் கொஞ்சம் வேணும். இதை என்கிட்டே ஒருத்தவங்க சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு குடும்பத்துல அவங்க குழந்தைய கொஞ்சம் ஹார்ஷா பேசினான். நீ என்ன இப்படி சொல்ற? குழந்தைகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா போலாமே அப்படிங்கிற மாதிரி நான் மெதுவா சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, அம்பா இவ்வளவு சாப்பிட்டா போனா இந்த பிள்ளைகளை வழிக்கே கொண்டு வர முடியாதும்பா. அவங்களுக்கு தெரியும் நம்ம கோவப்பட்டாலும் உண்மையிலே அவங்க மேல அன்பா இருக்கும்னு. நம்ம கோவத்தையும் காட்டணும். அது அப்பா அம்மா கோவப்பட்டுட்டாங்கன்னா நாம அதை மீறி செய்யக்கூடாதுன்னு அவளுக்கு புரியவும் வேணும்பா அப்படின்னு அவங்களே எனக்கு சொன்னாங்க. அப்ப குடும்பத்துல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சுக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு கோவப்படணும், எவ்வளவு தூரத்துக்கு கோவப்படக்கூடாது, எப்போ கோவத்தை நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியணும். ரெண்டாவது, இந்த கோபம் எப்போ தப்பா போயிடும் அப்படிங்கிறதுக்கு நிவேதித்தை ஒரு இது சொல்றாங்க. சகோதரி நிவேதித்தை பள்ளிக்கூடத்துல மாணவியரை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறத பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க. நான் செய்த தப்புக்கு கொடுத்த தண்டனை அது இருந்தா நான் ஏத்துப்பேன். அதை விட அதிகமா இவங்க என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு மாணவன் ஆசிரியரை நினைச்சிட்டா அந்த ஆசிரியர் மேல அந்த மாணவனுக்கு மதிப்பு இருக்காது. அதனால நீங்க கொடுக்கிற தண்டனை ஒரு காலம் செய்த தவறை விட பெருசா போயிடக்கூடாது அப்படின்னு நிவேதித்தை சொல்றாங்க. அதுதான் பெற்றோர் விஷயத்திலயுமே. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, குழந்தைய தண்டிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரும்பாலும் முடிந்த அளவு தாம் அந்த தவறு செய்யாதவர்களா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பழைய மாணவி தன்னுடைய மகளை கூட்டிட்டு இங்க வந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னாக்க, அந்த அந்த குழந்தைய முன்னாடியும் நான் அவங்கள பார்த்திருக்கேன். ஹேரை கட் பண்ணி விட்டு குட்டையாக்கி இருந்தாங்க. ஏன் இப்படி குட்டையா இருக்குன்னு நான் நினைச்சு கேட்கல. அத நான் என் பார்வை அந்த பொண்ணோட முடி மேல விழுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த அம்மா இந்த பொண்ணை ஆமாம்பா அப்படி வெட்டி விட்டாம்பா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு திருப்பி அடிச்சிருச்சு. நீங்களும் தானே வெட்டி விட்டீங்க, அதுக்கப்புறம் தான் நான் வெட்டினேன் அப்படின்னுட்டான். முடிஞ்சு போச்சு. அப்போ நாம பண்ற ஒரு தப்பு பிள்ளைகள் மாணவியர் முன்னாடி அது நம்முடைய மதிப்பை குறைச்சிடும். அப்படி இல்லாத அளவுக்கு இருக்க முயற்சி பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம சைடுல. அவங்களுக்கு எப்படின்னா, ஒண்ணு தெரியாமத்தான் அவங்க அந்த தப்பு பண்றாங்க. ஏதோ ஒரு நமக்கு அந்த கோபத்தை மூட்டக்கூடிய சூழல். தெரிஞ்சாலும் அது மனசுல வேண்டிய அளவு முறையா பதியல. அதனால அவங்களுக்கு உண்மையை எடுத்து உரைக்கத்தான் முயற்சி பண்ணணும். அதுல கொஞ்சம் குரல் கனமா உறுதியா வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவர்களுக்கு புரிய வைக்கணும். இல்ல அந்த நேரத்துல முடியலையா, அப்புறம் வேணாலும் புரிய வைக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்முடைய வார்த்தைகள்லயும் நடத்தையிலையும் நியாயம் இருக்கணும் எப்பவுமே. அப்பதான் அது பிள்ளைகளோ மாணவர்களோ நம்ம கீழே வேலை பார்க்கிறவங்களோ யாரா இருந்தாலும் நம்மளை கேட்பாங்க, மதிப்பாங்க. அதனால நாம நியாயமாக இருந்து கொண்டு அந்த நியாயத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லி இதை கடைபிடிக்கிறதுனால உனக்கு நல்லது. குடும்பம்னு வரும்போது ஒருத்தர் இஷ்டத்துக்கே செஞ்சுக்க முடியாது. மற்றவர்களுக்காகவும் நாம நம்முடைய விருப்பு வெறுப்புகளை விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துதான் போகணும். நம்ம நினைச்சபடி எல்லாம் செய்ய முடியாது என்பதை அந்த இளம் உள்ளங்களுக்கு புரிய வைக்கணும். அதை புரிய வைக்கிறது தான் நம்முடைய கடமையை ஒழிய, அதுக்கு கொஞ்சம் அனுசரணையா கோவப்பட்டுக்கலாமே ஒழிய, கோபம் நம்முடைய இயல்பாகி விடக்கூடாது. கோபம் அடிக்கடி கோபப்பட்டோம்னா நரம்புகளுக்கெல்லாம் அது ஒரு பழக்கமா போயிடும். அப்ப கொஞ்சம் கோபம் உணர்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நரம்பு பலவீனம் அடைஞ்சு இந்த கோபம்ங்கிற ரியாக்ஷனை காட்ட ஆரம்பிச்சிடும். மனசை தொடர்ந்து உடம்புல ஒரு பாதிப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி உதடு துடிக்கிறது, கண்ணு சிவக்கிறது, முழிக்கிறது, அதெல்லாம் வந்துடும். அதனால நாம முடிஞ்ச அளவு இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அதிகம் இல்லாதபடி மனசுல ஒரு நிதானத்தை கொண்டு வரணும். கோபத்தை வச்சுக்கிட்டு அடக்கிட்டு இருக்கிறது இல்ல, உள்ளத்துல கோபம் இல்லாம இருக்க முயற்சி பண்ணி வேணும்னா அவர்களுக்கு கொஞ்சம் கடுமையை காட்டி இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு வழியில பண்ணணும். எப்படி பண்ணினாலும் நம்ம நியாயமா தான் பண்ணியிருக்கோங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு புரியணும்.
அப்படி புரியாட்டாலும் அவர்களை நாம மன்னிக்க தயாரா இருக்கணும். அன்பும் மன்னிப்பும் தான் நம்மகிட்ட கோபத்தை விட நிறைய இருக்கணும். இந்த விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு செயல்பட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கோபம் கட்டுக்கு வந்துரும். அதனால கொஞ்சம் சூழல் மாறினதுக்கு அப்புறம் அமைதியான அப்புறம் திருப்ப அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கணும். புரிஞ்சுட்டா அடுத்த தடவை திரும்ப அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அவர்களை நாம நம்புவோமே, பிள்ளைகளையும் மாணவ மாணவியரையும் கீழே வேலை பார்க்கிறவங்களையும் எந்த சூழலா இருந்தாலும் அவர்களுடைய ஒரு நல்ல தன்மையை நாம நம்பி அவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அறியாமையில தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுவோம். தத்துவ ரீதியா இதை எடுக்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ண பகவான் பகவத்கீதையில சொல்றார், பரமாத்மா யாருடைய பாப புண்ணியத்தையும் பொருட்படுத்துவதில்லை. போதுமா? உலகத்துல எவ்வளவு குறைகள் அநியாயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கு ஆத்திரம் வருது. ஆனா கடவுளுக்கு நம்ம மேல கோபம் வருமானா? வராதான். அவர் சொல்றார். ஏன் வராதுன்னா, ஜீவர்கள் என்ன அறியாமையால் மூடப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருடைய மனசும் அறிவும் அறியாமைங்கிற இருளால மூடப்பட்டிருக்கான். அதனால அவர்கள் இந்த மாதிரி பாப்பங்களில் ஈடுபடுகிறார்கள். எப்பொழுது அறிவுங்கிற சூரியன் உதயமாகிறதோ அப்போ இந்த பாப்பம் இல்லாம போயிடும். கடவுளுக்கு நம்ம மேல அந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப நமக்கு நம்முடைய குழந்தைகள் மேலையும் நம்முடைய உறவினர்கள் மேலையும் சுற்றுச்சூழல் என்ன காரணமோ அதுல அந்த நம்பிக்கையோடு நாம இருந்து அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். இறையாற்றல் நமக்கு அந்த பொறுமையையும் அன்பையும் தெளிவான சிந்தனையையும் கொடுக்கட்டும். நன்றிப்பா. கிருஷ்ணா கிருஷ்ணா. இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுதுமா. இன்னொரு கேள்வி கேட்கலாம். நமஸ்காரம் அம்பா. அம்மா நமஸ்காரம். யாரு பேசுறது? நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சம்யுக்தா. சம்யுக்தா. சரி சொல்லுமா சம்யுக்தா. நான் டெய்லி ராமநாம சொல்றேன், அதுக்கு என்ன பலன்? ராமநாமம் சொல்லுகிறேன், தினந்தோறும் நாம் ராமநாமம் சொல்லுகிறேன், அதற்கு என்ன பலன் அப்படின்னு குழந்தை சம்யுக்தா கேட்கிறா. ராம அப்படிங்கிற அந்த நாமம் எல்லாவற்றையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய ஒலி வடிவம். கடவுள் வடிவங்களை எல்லாம் கடந்தவர். நமக்கு புரியறதுக்காக ஒரு ஒலியா முதல்ல வர்றார். அப்புறம் ஒளி வடிவமா ராமன்கிற தசரதனுடைய புத்திரனா வந்தார். அது தசரத புத்திரனா வருவதற்கு முன்னாலேயே வந்தது ராமங்கிற அந்த நாமம். இந்த 2 எழுத்து நாமத்தை சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி புரந்தரதாசருங்கிற மகான் சொல்லியிருக்கார். ரா ம அப்படின்னு சொல்றோம். ரா அப்படின்னு வாயை திறக்கும் போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய தப்புக்கள் எல்லாம் வெளியில போயிடுமா. வெளியில போன அந்த தப்பு திரும்ப உள்ள வராது. அப்படி மாங்கிறதுக்கு அப்படிங்கிறதுல அப்ப வாயை மூடிற மாதிரி ஆயிடுமா. அப்போ ராம 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 அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல 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 நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போயிடும். சரி, மனசுல எங்க அழுக்கு இருக்கும்? தரையில எங்கேயாவது அழுக்கு இருக்கலாம், நம்ம போட்டிருக்கிற உடையில அழுக்கு இருக்கலாம். மனசுல என்ன அழுக்கு இருக்கும் அப்படின்னா, மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் என்னென்ன அப்படின்னா, வள்ளுவர் சொல்ல காமம், வெகுளி, மயக்கம், இம்மூன்றின் நாமம் கெட கெடும் நோய். பிறவிங்கிறது ஒரு நோய் மாதிரி இருக்கு. இந்த நோயை உண்டாக்கினது ஆசை, கோபம், குழப்பம், சிந்தனையில வரக்கூடிய குழப்பம். இதெல்லாம் தான் நமக்கு இந்த பிறவியில எல்லா கஷ்டங்களையும் கொடுக்கிறது. ஆனா ராமநாமம் சொல்ல 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 இந்த ஆசை, குழப்பம் என்ன இதெல்லாம் போயிடும். ஒரு தெளிவு வரும். முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் என்ன? மனம் தூய்மை பெற்று தெளிவாகும். மனம் தூய்மையும் தெளிவும் அடைந்து விட்டால் என்ன காரியம் செய்யணுமோ அதை சரியா போய் செய்துவிடும். ராம பாணத்துக்கு என்ன சிறப்பு சொல்லுவாங்க தெரியுமா? ராமர் கையில இருக்கக்கூடிய அந்த அம்பு என்ன செய்யும்? வில், கோதண்டமாகிய வில்லுல இருந்து அந்த ராம பாணமாகிய அம்பு புறப்பட்டு போனா அந்த இலக்கு எதவோ அதை அடிக்காம விடாது.
அது மாதிரி ராமநாமம் சொல்லி சொல்லி தூயதான மனமானது என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு லட்சியத்தை வச்சிருக்கோம், அதை நிறைவேற்றியே தீரும். அப்போ ராமநாமம் சொல்வதனால மனசுல இருக்கக்கூடிய ஆசை போன்ற அழுக்குகள் எல்லாம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும். மனத்தெளிவை போன்ற பெரிய பாக்கியம் நமக்கு வாழ்க்கையில வேற எதுவும் கிடையாது. தெளிந்த மனதை கொண்டு எதை வேணாலும் நாம சாதிக்கலாம். இப்ப சம்யுக்தா, நீ என்ன பண்ற? ராமநாமம் சொல்ற, சொல்லிட்டு அப்புறம் காலையில சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போற. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க என்ன பண்ற? டீச்சர் எடுக்கக்கூடிய பாடத்தெல்லாம் கேட்கிற. நல்லா கவனிச்சு கேட்டு அப்படியே மனசுல வாங்கிக்க முடியும். ஏன்? நீ ராமநாமம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க, மனசு அமைதியாகி இருக்கும். சரி, படிச்சு புரிஞ்சுக்கிட்டத நல்ல ராமநாமம் தினந்தோறும் சொல்லி 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 நீ அப்புறம் என்ன செய்யற? பரீட்சைக்கு எழுத போகும்போது அன்னைக்கும் பிரார்த்தனையில எக்ஸாம் ஆச்சு எனக்கு முடியல அப்படின்னு பிரேயரை விட்டுறாம அன்னைக்கும் கொஞ்ச நேரம் ராமநாமம் சொல்லிட்டு தான் நீ போற. அப்ப என்ன ஆயிடுது? மனசு தெளிவாயிருது. பரீட்சையில நீ என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதக்கூடிய நிதானம் உன் மனசுக்கு வந்திருக்கும். அதை கிடுகிடுன்னு எழுதுற, உடனே மார்க் நிறைய வருது. இப்படி நீ படிப்புல முன்னேறி முன்னேறி இன்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு லட்சியம் நீ வச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவ. ஆனா அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு வரக்கூடாது. வேலை பார்க்கணும்னு நினைக்கிற, வேலை கிடைச்சாச்சு, அப்புறம் என்ன பண்ணுவ? அதுல என்னென்ன ப்ரமோஷன் இருக்கோ அதெல்லாம் ப்ரமோஷன் பெறணும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கும்போது எனக்கு இதெல்லாம் கிடைச்சாலும் நான் வாழ்க்கையில நேர்மையும் தைரியமும் உள்ளவளா இருக்கணும் அப்படின்னு நீ நினைப்ப. அதையும் உனக்கு அந்த ராமநாமம் கொடுக்கும். அப்புறமும் உனக்கு என்ன வேணும்? எனக்கு கடவுளே, எனக்கு உன்னுடைய அருள் வேணும் அப்படின்னு நாம கேட்டோம்னா தன்னையே கொடுக்கும். எது? ராமநாமம் ராமரையே நமக்கு கொடுத்து விடும். அதனால ராமநாமம் சொல்வதனுடைய பயன் என்ன அப்படின்னா, முதல்ல மனசு தூய்மையாகும். தூய மனதை கொண்டு என்ன காரியம் வேணுமோ அதை நாம் பெறலாம். அதுக்கு அப்புறம் வாழ்க்கையில இது கிடைச்சது அது கிடைச்சது, ஆனா எனக்கு இறைவா நீயே வேணும் என்று நினைத்து இறைவனை பிரார்த்திக்கும் போது அதுவும் நமக்கு நடக்கும். எல்லாவற்றையும் ராமநாமம் கொடுக்கும். நன்றி. சம்யுக்தா, சொன்ன பதில் பிடிச்சிருக்கா உனக்கு? சரிடா கண்ணா. சம்யுக்தா, சம்யுக்தா யாரோட குழந்தை தெரிஞ்சுக்கலாமா? நம்ம மாணவி யாரு? நமஸ்காரம். நான் ஓல்டு ஸ்டாஃப் மகாலட்சுமி. மகாலட்சுமி ஸ்கூல் வார்டன். உங்க குழந்தை சம்யுக்தா? சரி சரி சரி. 2014 வரைக்கும் இருந்தேன். சரி சரி. இங்க குழந்தை முகத்தை காட்டலாமா அதுல? நமஸ்காரம் அம்பா. நமஸ்காரம். இப்ப பேசுறது ஜெயசுந்தரி பொண்ணா மகாலட்சுமி பொண்ணா? மகாலட்சுமியோட டாக்டர்பா. சரி சரி சரி, ரொம்ப நல்லதுமா. ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லுப்பா, நல்ல காரியம். சரி, மணி 8:05. நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாமா? எப்படி? சரி, வேற யாராவது கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குங்களா? பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓகேப்பா. சரி, நம்ம இந்த சாந்தி நிலையமாம் நம்ம கல்லூரி பாடலாமா? பாடலாம்பா. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. जय श्री शारदा महामाई की जय. ரொம்ப நன்றி அம்பா. ரொம்ப நன்றி அம்பா. ரொம்ப நன்றி. சரி.